الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்துள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறதோ அவை அனைத்தையும் எம்மால் இயன்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எம்மை பணித்திருக்கிறதோ அந்த தீய விடயங்களை வாழ்வில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முயற்சி செய்து முற்றுமுழுதாக அவற்றை புறக்கணித்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளினால் ஜும்மாவினுடைய சந்தர்ப்பம் வாரந்தோறும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இது அல்லாஹ்வினுடைய ஒரு அருள். எனவே இதனை அநியாயமாக ஆக்கி விடாமல், முடியுமான அளவு எங்களுடைய சிந்தனைகளை சிதற விடாமல், தூக்கத்தை கலைத்து இங்கே சொல்லப்படுகின்ற நல்ல விடயங்களை வாழ்வில் எடுக்க வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய இந்த ஹுத்பாவை கேட்க ஆரம்பிப்போம். நல்லவைகளை கேட்டு நல்லவைகளை அமல் செய்த கூட்டத்திலே அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற வேண்டுதலோடு, அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் சிறு வயதிலிருந்தே ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் 6 என்று நாம் படித்து வந்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் 5, இப்படியெல்லாம் சிறு வயதிலிருந்தே மனனம் செய்து அதனை கேட்டால் அரபியிலும் தமிழிலும் சொல்ல முடியுமான அளவுக்கு நாம் வளம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இந்த ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, 1 அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்வது, 2 மலக்குமார்களை ஈமான் கொள்வது, 3 அல்லாஹுவிடம் இருந்து இந்த உலகத்திற்கு தரப்பட்ட வேதங்களை நாம் ஈமான் கொள்வது, அடுத்ததாக அவனுடைய தூதர்கள் முழுவதுமாக எல்லோரையும் நாம் ஈமான் கொள்வது, அதே போல மறுமையினால், இறுதியாக கலா கதிர் என்கின்ற பகுதி, அதனுடைய நலவு கெடுதி எல்லாமே இந்த உலகத்தில் எனக்கு நடக்கின்ற அனைத்தும் இறைவன் புறத்தில் இருந்துதான் எனக்கு இடம்பெறுகிறது என்கின்ற இந்த நம்பிக்கை. இந்த 6 விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் நோக்கும் பொழுது, இப்போதைய காலத்திலே, அதாவது நபிகளாரினுடைய மறைவுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வந்த முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ, புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக இருக்கலாம், பரம்பரை முஸ்லிம்களாக நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கலாம், எல்லோருக்குமே பொதுவானதுதான் இந்த 6 விடயங்களும். இந்த 6 விடயங்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது, நாமும் அதனை ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த 6 விடயங்களிலும் எம்மை பொறுத்தவரையிலே நபிகளாருடைய மறைவுக்கு பின்னால், ஏன் நான் குறிப்பாக சொல்லுகிறேன் என்றால், நபிகளாரினுடைய மறைவுக்கு பின்னால் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்குள் வருகின்ற எவராக இருந்தாலும் அவர் ஒன்றை மாத்திரம்தான் கண்ணால் காணுவதற்கு சந்தர்ப்பம் கொண்டவர். நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விடயங்களில் ஒன்றை மாத்திரம்தான் அவரால் கண் முன்னால் காண முடியும், உணர முடியும். ஏனைய விடயங்கள் எவையாக இருந்தாலும், அல்லாஹ்வாக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், மறுமையினால், அதே போல கலாக்கது, இந்த விடயங்கள் எல்லாமே
எம்மை பொறுத்தவரையிலே கண் முன்னால் காண முடியாதவை. நபிகளாரை காண முடியுமாக இருந்தாலும் எமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே இவை அனைத்திலும் எம்மால் முடியுமான ஒன்று இருக்கும் என்றால் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய வேதங்கள் என்ற பகுதியிலே அல் குர்ஆன் என்கின்ற ஒன்றை மாத்திரம்தான் எமக்கு முன்னால் தரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அனைத்து விடயங்களிலும் ஒன்றான வேதங்கள் எனும் பகுதியிலும் இறுதியான வேதமாக எமக்கு இந்த உலகத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனை மாத்திரம்தான் எம்மால் ஓத முடிகிறது, பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. எனவே இந்த 6 விடயங்களிலும் எம்மோடு ஒன்றாக இப்பொழுதும் கூட இருக்கின்ற, அது பாதுகாக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துதான் என்னுடைய 5 விடயங்களும் நம்பிக்கை தொடர்பிலே தீர்மானிக்கப்பட போகின்றன. ஏனென்றால் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே பிற விடயங்கள் 5லிருந்தும் தனியாக எம்மோடு இருக்கிறது. இப்பொழுது கண்முன்னால் காண முடியுமான, அதனை உணர முடியுமான, ஓத முடியுமான அந்த விடயம் இருந்தும் அதனோடு நான் எந்த அளவுக்கு தொடர்பு கொள்கிறேன், அதனோடு நான் எந்த அளவுக்கு உறவு வைத்திருக்கிறேன், அதனை நான் எந்த அளவுக்கு என்னோடு எடுத்துக்கொள்கிறேன் என்பதை வைத்துதான் நான் மற்றைய விடயங்களில் என்னுடைய நம்பிக்கையின் அளவு என்ன, மற்றைய விடயங்களில் நான் எப்படி உறவு கொள்கிறேன், அவற்றோடு நான் என்னுடைய தொடர்பை எப்படி பேணுகிறேன் என்பதை தீர்மானிக்க முடியும். ஒரு மனிதர் அல் குர்ஆனோடு எப்படி தன்னுடைய தொடர்பை வைத்திருக்கிறார், உறவை எடுத்துக்கொள்கிறார் என்பதை வைத்து அவர் அல்லாஹுவை எப்படி அறிகிறார். ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும், நம்பிக்கை சார்ந்த பரப்பாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் எமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் எதனை சொல்கிறதோ அதனை நாம் மார்க்கமாக எடுக்கிறோம். அல் குர்ஆனை விளக்கமாக எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஹதீஸை நாம் மார்க்கமாக எடுக்கிறோம். அதனை தவிர்த்து இந்த அல் குர்ஆன் சொல்லாதவற்றை, அல் குர்ஆனுக்குரிய விளக்கமான இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லாதவற்றை நாம் மார்க்கமாக பார்ப்பதில்லை. அதே சந்தர்ப்பத்திலே இந்த அல் குர்ஆனை ஒருவர் தன்னோடு எப்படி எடுக்கிறார் என்பதை வைத்துதான் அவர் மார்க்கத்தை எந்த அளவுக்கு புரிகிறார், மார்க்கத்தை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு நெறியாக இஸ்லாத்தை எடுத்துக்கொள்கிறார் என்பதை நாம் உணர முடியும். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் எங்களை வைத்தே உணர முடியும் அல் குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது. கண்முன்னால் காண முடியுமான, நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஒன்றான இந்த அல் குர்ஆனிலே என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்று நான் கேட்கின்ற இந்த கேள்வியை வைத்து உணர முடியும் என்னுடைய இஸ்லாத்தின் நிலை என்ன, அல்லாஹ் குறித்தான நம்பிக்கை என்ன, மலக்குமார்கள் குறித்தான நம்பிக்கை என்ன, ரசூல்மார்களை பற்றிய எனது நம்பிக்கை என்ன, மறுமை நாள் குறித்து நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், கலாக்கதிரனுடைய விடயத்தில் என்னுடைய நம்பிக்கையின் நிலைப்பாடு என்ன. ஏனென்றால் இந்த ஒன்றுதான் எனக்கான முகாந்திரம், இந்த ஒன்றிலிருந்துதான் நான் என்னுடைய மார்க்கத்தை எடுக்கப் போகிறேன். இந்த ஒன்றையே நான் நல்ல முறையில் அணுகாவிட்டால், இந்த அல் குர்ஆனையே என்னுடைய உறவோடு நான் நல்ல முறையிலே எடுத்துக்கொள்ளாவிட்டால், அதனுடனான தொடர்பை நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில் நான் பேணாவிட்டால், அது சொல்லித் தருகின்ற பிற விடயங்கள் குறித்தான செய்திகளை நான் எப்படி எடுக்கப் போகிறேன், பிற விடயங்கள் பற்றிய நம்பிக்கை எனக்குள் நான் எப்படி வலுப்படுத்த போகிறேன். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கான மிகப்பெரியதொரு அளவுகோல், என்னுடைய ஈமானை தீர்மானிக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு வழி இந்த அல் குர்ஆன். நாம் சில நேரம் நினைக்கலாம், நான் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறேன், ஒரு நாளிலே ஒரு ஜுஸு தொடக்கம் 5 ஜுஸுகள் வரையும் எனக்கு ஓத கிடைக்கிறது, அதிகமாக குர்ஆனை ஓதுகிறேன், எனவே நான் குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிறேன், குர்ஆனுடைய உறவை நான் பேணுகிறேன், எனவே நான் இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் குறித்த நம்பிக்கை, பிற விடயங்கள் குறித்த நம்பிக்கையில் நான் சரியாக இருக்கிறேன் என்று நான் நினைக்கலாம். உண்மை அது அல்ல. அல் குர்ஆனுடைய தொடர்பிலே, அல் குர்ஆன் மீதான
எம்முடைய கடமையிலே ஒரே ஒரு பகுதி மாத்திரம்தான் அல் குர்ஆனை ஓதுவது என்பது. அதனை தாண்டி இன்னும் பல விடயங்கள் உண்டு. அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அதனுடைய முதன்மையானதும் முக்கியமானதுமான நோக்கம் அது இந்த உலகத்தில் பின்பற்றப்பட வேண்டும். அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அது வெறும் ஏடாக அல்லது வெறும் வார்த்தைகளாக வாயிலிருந்து வெளிவருகின்ற நோக்கம் அல்ல. அதனுடைய முக்கியமான நோக்கம் அந்த குர்ஆன் இந்த சமூகத்திலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். அது நடைமுறையினூடாக சமூகத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பண்பாடு குறித்து, நடைமுறை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சுருக்கமாக சொல்லுகிறார்கள்? நபி அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய பண்பாடு என்பது அல் குர்ஆன், குர்ஆனாகத்தான் இருந்தது. எனவே அப்படியான ஒரு நிலையை இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவேதான் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அது பின்பற்றப்படத்தக்கதாக என்னுடைய வாழ்விலே மாற்றப்பட வேண்டும் என்றால் அதனை பற்றிய அறிவு என்னிடம் இருக்க வேண்டும். எங்களுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அல் குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அது எந்த இடத்திலே வைக்க முடியும் என்பது தெரியாது. அல் குர்ஆனை தொட்டே பல காலம் இருக்கு, அல் குர்ஆனை கேட்டும் பல காலம் இருக்கு, அல் குர்ஆனை ஓதி அதை எடுப்பதற்கே இடம் இருக்காது. இப்படியான நிலையிலும் சமூகத்தில் பல பேர் இருப்பார்கள். ஓத தெரிந்தும் ஓதாமல் இருப்பார்கள், அல்லது ஓத தெரியாமலே இருப்பார்கள், அல்லது ஓதுவதற்கு முயற்சிக்கவே இல்லாமல் இருப்பார்கள். இது ஒரு பகுதி. இன்னும் சிலருடைய நிலை அதனை தாண்டி ஓதுகின்ற வளமை இருக்கும், அதிலும் அதிகமாக ஓதுகின்ற வளமை இருக்கும். ஜுசுக்களாக பல ஜுசுக்களை ஒரு நாளிலே ஓதி முடிக்கின்ற வளமையும் இருக்கும். இது போதுமா என்றால் போதாது. அதனை தாண்டி அந்த அல் குர்ஆனை விளங்க முயற்சிக்க வேண்டும், அதனுடைய பொருள் அறிய வேண்டும், அதனுடைய விளக்கங்களை பெற வேண்டும், அல் குர்ஆன் குறித்த பல விடயங்களை தேட வேண்டும், அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அல் குர்ஆன் சொல்லுகின்ற விடயங்களை படிக்க வேண்டும், அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற சட்டதிட்டங்கள், அஹ்லாக்குகள், முஆமலாத்துகள், எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள், அது தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையில் எவையெல்லாம் தேவை என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறதோ அந்த கட்டளைகள், ஹலால் ஹராம்கள், சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும், அதே போல முன் சென்ற நபிமார்களினுடைய வரலாறுகள், அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள், இவை எல்லாவற்றையும் தேடி நாம் படிக்க வேண்டும். எனவே மார்க்கத்தை படிப்பதற்கான முதலாவது நுழைவாயில் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனோடு நான் எந்த அளவுக்கு தொடர்பை வைக்கிறேன் என்பதை பொறுத்துதான் என்னுடைய மார்க்கத்தினுடைய நடைமுறை சாத்தியமும், என்னுடைய மார்க்கம் குறித்த தெளிவான அறிவும் என்னிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அளவுகோல். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நிலையை வைத்து நான் உணர முடியும் என்னுடைய நிலை எந்த அளவிலே இருக்கிறது. அல் குர்ஆனை ஓதாமலே வாழ்கிறேனா, அல் குர்ஆனை ஓத தெரியாது என்று நான் வாழ்கிறேனா, அல் குர்ஆனை ஓத தெரிந்தும் அது தேவையில்லை என்று வாழ்கிறேனா, அல்லது அல் குர்ஆனை ஓதுகிறேன் அது மட்டும் போதும் என்று நான் வாழ்கிறேனா, அல்லது அல் குர்ஆனை ஓதுவதை தாண்டி அதனை கருத்தை தேடி அதனுடைய விளக்கங்களை தேடி நான் முயற்சிக்கிறேனா, அதனையும் தாண்டி நான் அதனை நடைமுறைப்படுத்த நான் முயற்சிக்கிறேனா, அதனை பிறருக்கும் சொல்லுவதற்கும் பரப்புவதற்கும் நான் முயற்சிக்கிறேன். ஏனென்றால் அல் குர்ஆனினுடைய அடிப்படையை நான் சொன்னேன், நோக்கமே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு விடயம் அதிலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்த ஒருவரால் தான் அதனை நடைமுறைப்படுத்த முடியும். அல் குர்ஆனில் உள்ள விடயங்களை தேடுவதற்கும், அது குறித்த செய்திகளை பெறுவதற்கும், அதனுடைய விளக்கங்களை தேடி படிப்பதற்கும் ஒருவர் தன்னை உந்தவில்லை, தன்னை முயற்சிக்கவில்லை, அதற்காக தன்னை தியாகம் செய்யவில்லை என்றால் அவருடைய வாழ்விலே எப்படி அல் குர்ஆனை நடைமுறை சாத்தியம் உள்ளதாக காண முடியும்? எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கேள்வியோடு என்னுடைய அடுத்த கட்டத்திற்குள் நுழைய போகிறோம். உண்மையில் இப்பொழுது நான் இருக்கின்ற அல் குர்ஆனுடனான உறவு எப்படி இருக்கிறது என்பதை நான் சொன்ன இந்த விடயங்களை வைத்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும்.
அல் குர்ஆனை ஓதுவது என்பது ஆக அடிப்படை. அதற்கு பிறகு மற்ற எல்லாமே இருக்கிறது. அதனை விட குறைந்த தரமில்லை அல் குர்ஆனை ஓதுவது என்பதை தவிர. அதனையும் நான் இன்னும் பெறவில்லை என்றால் முதலாவது இஷ்டம் அல் குர்ஆனை ஓதுதல் என்பது. சாதாரணமாக நான் பார்த்து ஓதுவது, பார்க்காமல் ஓதுவது, மனனம் செய்து ஓதுவது, இப்படியான இந்த கட்டம். அல் குர்ஆனை ஓதுதல் என்பது அல் குர்ஆனுக்கு நான் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை, முதலாவது கடமை. அதனை விட தாழ்ந்த நிலையிலே நான் அல் குர்ஆனுக்கான கடமையை எதிர்பார்க்க முடியாது. நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது பிழை. என்னுடைய நாளாந்த வாழ்விலே அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். இதனையும் செய்யாத நிலையிலே, இந்த விடயத்தில் கூட அல் குர்ஆனோடு உறவு கொள்ளாத நிலையிலே, தொடர்பை பேணாத நிலையிலே நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய அல் குர்ஆன் தவிர்த்த நம்பிக்கை தொடர்பான பிற விடயங்களிலே என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்க போகிறது? இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதிலே என்னுடைய அளவு எந்த அளவு இருக்க போகிறது? அல் குர்ஆனை ஓதுவதற்கே நான் முயற்சிக்கவில்லை என்றால், இந்த கேள்வியோடு கவலை ஏற்பட்டால், அந்த கவலையோடு இப்பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை, அல் குர்ஆனை சிறு வயதிலே எனக்கு ஓதுவதற்கு என்னுடைய பெற்றோர் சந்தர்ப்பம் எடுத்து தரவில்லை, என்னை மதரசாக்கு அனுப்பவில்லை, தொழில் செய்ய அனுப்பிவிட்டார்கள், அல்லது அந்த காலத்திலே அதனை பெரிதாக யோசிக்கவில்லை என்றெல்லாம் நாம் சாட்டுப்போக்குகள் சொல்லலாம். அதற்கான எத்தனையோ காரணங்களை முன்வைக்கலாம். ஆனால் நாம் ஒரு வசனத்தில் இருந்து இந்த சிந்தனையை எடுத்து வந்தால் என்னுடைய நிலை குறித்து என்னால் அறிய முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய தாய்மாரினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான். நாம் இந்த உலகத்திற்கு வந்த நிலை தாயினுடைய வயிற்றிலிருந்து வருகிறோம் என்றால், லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எது குறித்தான எந்த அறிவும் இல்லாமல் வருகிறோம். சொல்ல போனால் எதுவுமே எழுதப்படாத வெற்று பேப்பராக, வெற்று தாளாக, ஒரு வெற்று பலகையாக என்னுடைய நிலை அறிவோடும் சரி ஏனைய உறுப்புகளாலும் சரி எதுவும் இயலாத ஒரு நிலையிலே நான் வருகிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதா, கேட்கும் ஆற்றல், பார்க்கும் ஆற்றல், சிந்திக்கும் திறன், இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தினான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்துவது குறைவு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் அளவீடு செய்தால், நான் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது உலகம் குறித்தான, வர்த்தகம் குறித்தான, வியாபாரம், அது போன்ற கல்வி, அது போல உலக அறிவு, ஐக்கியம் எதுவாக இருந்தாலும் எதுவுமே இல்லாத நிலையில் தான் இந்த உலகத்திற்கு நான் வருகிறேன். அல் குர்ஆனுடைய அறிவும் இல்லாமல் தான் நான் வருகிறேன். பிறகு அல்லாஹுதான் சிந்திக்கும் திறனை தருகிறான், கேட்கும் திறனை தருகிறான், பார்க்கும் திறனை தருகிறான். இவை எல்லாவற்றையும் வைத்து நான் பயன்படுத்தினேன். இந்த நிமிடம் வரைக்கும் நான் இவற்றை எல்லாம் பயன்படுத்துகிறேன். சிந்திக்கும் திறன் எனக்கு இருக்கிறது, கேட்கும் திறன் இருக்கிறது, பார்க்கும் திறன் இருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து இப்பொழுது நான் அடைந்து கொள்ள அடைவு மட்டம் என்ன? நான் எத்தனை வயதில் இருந்தாலும் இத்தனை வயது வரையில் அல்லாஹ்வால் தரப்பட்ட இந்த விடயங்களின் மூலமாக நான் அடைந்து கொண்ட அடைவு மட்டும் என்ன? இப்பொழுது நாம் இன்றைய தினம் நாம் அல் குர்ஆன் குறித்து பேசுவதால் ஒரு பக்கத்திலே அல் குர்ஆனை பற்றிய அறிவையும் அல் குர்ஆனை பற்றிய என்னுடைய தேடுதலையும் வைத்து, அது தவிர்த்து ஏனைய விடயங்களையும் நான் பட்டியல் படுத்தினால், கேட்கும் திறனை வைத்து நான் குர்ஆனோடு எப்படி பயன்படுத்தினேன், குர்ஆனுக்காக என்னுடைய கேட்கும் திறனை பயன்படுத்தினேன், பார்க்கும் திறனை பயன்படுத்தினேன், சிந்தனை திறனை பயன்படுத்தினேன். அது தவிர்த்து ஏனைய விடயங்கள். இப்பொழுது இருக்கின்ற ஒருவரை கூப்பிட்டு ஒரு போனை கொடுத்து இதுல இருக்கிற விஷயங்களை சொல்லுங்க. இப்பொழுது இருக்கின்ற நவீன கருவிகள் எவ்வளவு கஷ்டமானதுகளை கொடுத்தாலும் பெரும்பாலும் அதை சால்வ் பண்ணிட்டு அதனுடைய விஷயங்களை, அதுக்கான பிரச்சனைக்கான சிக்கல்களுக்கான தீர்வுகளை தரக்கூடிய எத்தனையோ அறிவாளிகளை பார்க்கிறோம். உலகத்தினுடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த எவ்வளவோ விடயங்களுக்கு இலகுவாக முடிச்சு அவிழ்க்கக்கூடிய
இலகுவாக தீர்வுகளை தரக்கூடிய பல விற்பனர்களை, அது குறித்தான பல அறிவாளர்களை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்விலும் எத்தனையோ விடயங்களில் நாம் நிபுணத்துவம் பெற்றிருப்போம். என்னுடைய இந்த அல்லாஹ்வால் தரப்பட்ட இந்த நிஅமத்துகளை வைத்து, என்னுடைய அறிவை வைத்து, இந்த நிமிடம் வரையில் அல் குர்ஆனுக்காக நான் செலவழித்தவை என்ன? அல்லாஹ் எனக்கு தந்த இந்த வயதையும் ஆயுளையும் என்னுடைய அறிவையும் பார்க்கும் கேட்கும் இந்த திறனுகளை எல்லாம் வைத்து நான் அல் குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறேன்? இப்பொழுது அல் குர்ஆனுடைய அறிவு என்ன? அது தவிர்த்து ஏனைய விடயங்களினுடைய அறிவு மட்டம் என்ன? அது மொழி ரீதியாக ஏதோ ஒரு மொழியை படிப்பதாக இருக்கலாம். ஹலாலான விடயங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். ஹராம் ஒரு பக்கம், ஹராமான அறிவும் எங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். அதனை ஒரு பக்கம் வைத்து ஹலாலான உலகம் சம்பந்தப்பட்ட நல்ல விடயங்களை மாத்திரம் வைத்து பார்த்தால் கூட என்னுடைய அல் குர்ஆனினுடைய நிலை பெரும்பாலும் சமூகத்திலே மிக குறை. அல் குர்ஆனோடு பேண வேண்டிய உறவு, பேண வேண்டிய தொடர்பு மிக குறை. ஒவ்வொரு நாளையும் யோசித்து பாருங்கள். என்னுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நான் தூங்கி எழுந்தது முதல் அடுத்த நாள் தூங்க செல்லுகின்ற வரையிலும் என்னுடைய நிலையை யோசித்து பாருங்கள். அல் குர்ஆனுக்காக நான் வழங்குகின்ற நேரம் என்ன? அல் குர்ஆனுக்காக நான் ஒதுக்குகின்ற நேரம் என்ன? இதனை வைத்து நான் முடிவெடுக்க முடியும். என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற எல்லா நடவடிக்கைகளிலும் தொழிலுக்காக நேரம் ஒதுக்குகிறேன், குடும்பத்திற்காக ஒதுக்குகிறேன், ஏனைய கல்வி விடயங்களுக்காக ஒதுக்குகிறேன். எவ்வளவோ விடயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குகின்ற நான் என்னுடைய அல் குர்ஆனுக்காக நான் எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குகிறேன்? இந்த கேள்விக்கான விடை ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதனை வைத்து நான் முடிவெடுக்கலாம் என்னுடைய அல் குர்ஆனினுடைய நிலை வாழ்விலே எப்படி இருக்கிறது. அடிப்படை அல் குர்ஆனை ஓதுவது, ஆக அடித்தளம். அதனை விட குறைவான ஒன்றை நாம் எங்களுடைய சாட்டுப்போக்காக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இப்பொழுது நான் என்னை குறித்து யோசிக்க முடியும். நான் இவ்வளவு நாளும் எனக்குள் கொண்டிருக்கின்ற, என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதிதான், எனக்கு வயது போய்விட்டது, சிறு வயதில் ஓதி இருக்க வேண்டும், இப்பொழுது ஓத முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அல் குர்ஆன் எப்படி தெரியாமல் இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதே நிலையில் தான் பிற விடயங்கள் குறித்தும் நான் இருந்தேன். ஆனால் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமான, திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்று தொழில்கள் செய்து கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே சம்பாதிக்க முடியுமான என்னால், எத்தனையோ பேரை வழிநடாத்தி செல்ல முடியுமான என்னால், எத்தனையோ பேரை வைத்து வேலை வாங்க முடியுமான நிலையிலே இருக்கின்ற என்னால், இன்னும் சிலருக்கு என்னால் எத்தனையோ நலவுகள் செய்ய முடியுமான நிலையில் இருக்கின்ற என்னால் ஏன் அல் குர்ஆனை இன்னும் ஓத முடியவில்லை? ஏனென்றால் அதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை. ஒரு பக்கம் வெட்கம், இன்னும் ஒரு பக்கம் நேரம் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி அல் குர்ஆனை ஓதுவதற்கான ஆசையும் இல்லை. எனவேதான் இப்பொழுது குர்ஆன் எங்களுக்கு எப்படி சொல்லுகிறது என்றால், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இலகுவாக்கி தந்திருப்பதாக சொல்லுகிறார். அல் குர்ஆன் அவ்வளவு இலகுவானது, அல் குர்ஆன் அவ்வளவு இலகுவானது. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இலகுவாக தரப்பட்ட இந்த அல் குர்ஆனை இன்றளவிலும் என்னால் ஓத முடியவில்லை, அதற்கான முயற்சிகள் என்னால் செய்யப்படவில்லை என்றால் நான் எந்த அளவு நஷ்டத்திலே இருக்கிறேன்? நஷ்டத்தின் என்னுடைய நிலை என்ன? நான் புத்தி ரீதியாக இயலாமல் இருக்கிறேன், பலகீனமான நிலையிலே இருக்கிறேன். என்னிடமிருந்து அல் குர்ஆனை மாத்திரமல்ல வேறு விடயங்களையும் எதிர்பார்க்க முடியாத என்னுடைய நிலை இருக்கிறது என்றால், அப்படியான நிலையிலே நான் வாழ்கிறேன் என்றால் அவரிடம் நாம் யோசிக்கலாம், இவருக்கு வேறு விடயங்களுமே இயலாது, அதை போன்று அல் குர்ஆனும் ஓத இவர் பழகவில்லை, தெரியவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால்
எல்லாமே செய்ய முடியுமாக இருக்கின்ற என்னால் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற எல்லா வாய்ப்புகளையும் இந்த உலகத்திலே நான் பயன்படுத்த துடிக்கின்ற ஒருவன் என்றால் ஏன் இன்றளவிலும் இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு நான் முயற்சி செய்யவில்லை? இந்த அல் குர்ஆனை ஓத பழகுவதற்கு என்னால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க முடியும். முயற்சியே செய்யவில்லை என்றால், அது குறித்த சிந்தனையே எனக்கு வரவில்லை என்றால், ஏனைய விடயங்களிலே நான் அந்த அளவுக்கு ஆழமாக போய் முயற்சி செய்கின்ற ஒருவன் என்றால் என்னுடைய எண்ணம் ஒன்றை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது இந்த உலகத்திலே நான் செய்கின்ற மற்ற விடயங்களினுடைய பெருபேறுகளை, பெருமானங்களை, பிரதிபலிப்புகளை உலகத்தில் காண முடிகிறது. நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், ஒரு விஷயத்தை செய்கிறேன், ஒரு விடயத்திற்காக நேரம் ஒதுக்குகிறேன், அதனுடைய பெருபேற்றை, பிரயோசனத்தை உலகில் பணமாகவோ புகழாகவோ அதிகாரமாகவோ என்னால் காண முடிகிறது. அல் குர்ஆன் ஓதுவதால் என்ன இந்த உலகத்தில் என்னால் பார்க்க முடிய போகிறது? எனவே அதனால் நான் இந்த அல் குர்ஆனை ஒரு விடயமாக யோசிப்பதில்லை. உண்மையில் மறுமை குறித்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்குள் இருந்தால், அல் குர்ஆனை பற்றிய நல்ல ஒரு அறிவு எங்களுக்குள் வந்துவிட்டால், அல் குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பை ஒரு பொழுதுமே தள்ளி வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சிறப்புகள் கொண்டது இந்த அல் குர்ஆன். சென்ற மாதம் ரமலான், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட லைலத்துல் கத்ர் என்கின்ற நாள் இருந்த மாதம். அந்த மாதத்தில் அல் குர்ஆன் குறித்த பல சிறப்புகள் பேசப்பட்டன. ஜும்மாக்களிலும் சரி, இரவு நேர பயான்களிலும் சரி, ஏனைய எல்லா வலைத்தளங்களிலும் சரி, அல் குர்ஆன் குறித்த பல சிறப்புகள் எங்களுக்கு சொல்லப்பட்டன. சில பேர் அந்த சிறப்புகளை நடைமுறைப்படுத்தி அதனை அடைவதற்காக குர்ஆன் ஓதியவர்களும் இருப்போம். குர்ஆன் ஓதியவர்களும் இருப்போம். ரமலான் முடிந்ததன் பிற்பாடு அந்த தொடர்பு நீடிக்கிறதா? அல் குர்ஆனுடனான இந்த உறவு பேணப்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லாமல் தான் இருக்கும். இந்த ரமலானிலும் ஒரு சிறு பகுதியாவது குர்ஆன் ஓதாமல் யாரும் கழித்திருந்தா எங்களுடைய நிலை யோசித்து பாருங்க. நான் எந்த அளவுக்கு துர்ப்பாக்கியத்தோடு இந்த உலகத்திலே நடந்து கொண்டும் கதைத்துக் கொண்டும் உயிர் வாழ்வதாக நினைத்து நான் ஒரு மையத்தாக இந்த உலகத்திலே நான் நடமாடிக்கொண்டிருக்கேன். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி முன்னேறி நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். செய்யும் தொழிலும், கற்கும் கல்வியிலும், என்னுடைய பொருளாதாரத்தில், எல்லாவற்றிலுமே நான் குடியமர்ந்திருக்கின்ற இடங்களிலும், ஓடுகின்ற வாகனங்களிலும் அடுத்த கட்டம் என்ன, பாவிக்கின்ற போன்களிலும் அடுத்த கட்டம் என்ன, அடுத்த அப்டேட் என்ன, தேடி தேடி நகர்கிறேன். அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறேன். இன்றளவிலும் என்னுடைய 10 வயதிலே நான் அல் குர்ஆனை ஓதத் தெரிந்த நிலையிலே இருந்திருந்தேன் என்றால், என்னுடைய 40-50 வயதிலும் இன்றளவிலும் நான் அல் குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் நான் தெரிந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய உண்மையான வளர்ச்சி என்ன? அல் குர்ஆனை ஓதுதல் என்பது அடிப்படை, ஆரம்ப கட்டம். அதனை தாண்டி பல விடயங்கள் உண்டு அல் குர்ஆனுடனான எமது கடமை. எனவே அடுத்த கட்டத்திற்கு என்னை நான் நகர்த்தவில்லை என்றால், அல் குர்ஆனுடனான தொடர்பை நான் இன்னுமே அதிகரிக்கவில்லை என்றால், ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறது என்றால், ஆரம்ப கட்டத்திற்கும் செல்லாத நிலையிலும் நான் இருக்கிறேன் என்றால், அல் குர்ஆனை நான் எப்படியான ஒரு பொருளாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கிறேன்? நாம் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அதிகமாக சிறப்புகள் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் நாம் சிறப்புகளை கூறி சென்று விடலாம். ஆனால் நோக்கம் அதுவல்ல. அல் குர்ஆனுடனான எனது உறவு, எனது தொடர்பு எந்த அளவிலே இருக்கிறது என்பதை ஒரு சுய பரிசோதனைக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இது குறித்தான கேள்விகளோடு இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது ஒரு வசனம் குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் முறையிட போகிறார்கள். என்னுடைய கூட்டம், என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை மஹ்ஜூரா, வெறுக்கப்பட்ட ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள். இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த சமூகம் அல் குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள் என்று நபிகளார் அல்லாஹ்விடம் முறையிட போகிறார்கள். அல் குர்ஆனை வெறுத்த ஒருவரால் மறுமையிலே நலவுகள் பெற முடியுமா? அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்த அல்லாஹ்வினுடைய பேச்சு, அல்லாஹ்விடம் இருந்து வந்த இந்த உலகத்திலே என்னோடு இருக்கின்ற மிகப்பெரியதொரு அருள். அதனுடைய சிறப்புகள் ஏராளம். இந்த உலகத்திலும் அதனுடைய நன்மை எனக்கு இருக்கிறது, மறுமையிலும் அதனுடைய சிறப்பு பெரியது. அதிகமான சிறப்புகள் உண்டு. சிறப்புகள் சொல்வதற்கு நேரம் இருந்தால் நாம் சொல்லுவோம். ஏனென்றால் சிறப்புகள் கேட்டு கேட்டு பிடித்து போய்விட்டது. அதனை இழந்ததை நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம். அதனுடைய தாற்பயம் குறித்து சிந்திக்காதவர்களாக இருக்கிறோம். எனவே அண்ணனவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் இந்த குர்ஆனை வெறுக்கப்பட்ட பொருளாக இந்த சமூகம் எடுத்துக்கொண்டது என்று எம்மை மறுமையிலே நபிகளார் முறையிடப் போகிறார்கள். அந்த நேரத்தில் அதில் நானும் ஒருவனாக இருப்பேனா என்கின்ற பயம் எனக்குள் இருக்க வேண்டும். நாம் நினைக்கலாம், அல் குர்ஆனை நான் வெறுக்கவில்லை, அல் குர்ஆனை நான் விரும்பினேன். இந்த உலகத்திலே நாம் ஒருவரை விரும்புகிறோம் என்றால், ஒரு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விரும்புகிறோம். ஹலாலான விருப்பத்தை சொல்கிறோம், ஹராத்தை நாம் விட்டு விடுவோம். நாம் ஹலாலான உறவுகளை நேசிக்கிறோம், ஹலாலான விருப்பங்களை கொண்டிருக்கிறோம், ஒருவரை அன்பு காட்டுகிறோம், அவரை நாம் நேசத்திற்குரிய ஒன்றாக ஹலாலான முறையில எடுத்துக்கொள்கிறோம் என்றால், பிள்ளைகள் பெற்றோரையும், பெற்றோர்கள் பிள்ளைகளையும், நண்பர்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஹலாலான இந்த நேசிப்பும் பாசமும் அன்பும் இருக்கிறது என்றால், அவரை நாம் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அவர் குறித்த எந்த கரிசனையும் எனக்கு இல்லை. அவரை பற்றி நான் எல்லளவும் யோசிப்பதே இல்லை. ஆனால் நான் அவரை நேசிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இது உண்மையிலே ஒரு புத்திசாலியினுடைய செயலாக இருக்க முடியுமா என்றால் இல்லை. ஒருவரை நான் நேசிக்கிறேன் என்றால், ஒருவரோடு அன்பு பாராட்டுகிறேன் என்றால், அவரை நான் அதிகம் அதிகம் சேர்ந்து நடக்க வேண்டும். அவரை அதிகம் அதிகம் நான் சேர்ந்து நடக்க வேண்டும். அவரை அடிக்கடி காணுவதற்கு ஆசைப்பட வேண்டும். அவரோடு பேசுவதற்கு, அவரோடு இருப்பதற்கு நான் ஆசை கொள்ள வேண்டும். அவருக்கு ஒன்று என்றால் என்னை நான் முன் வந்து தியாகம் செய்ய நான் வர வேண்டும். அதுதான் அன்பு என்பது, நேசம் என்பது. அவருக்கு ஒன்று என்றால் என்னுடைய உள்ளமும் உடலும் துடிக்க வேண்டும். இப்பொழுது உண்மையிலே என்னுடைய நிலை அல் குர்ஆனை நேசிக்கின்ற நிலையிலே இருக்கிறதா? அல் குர்ஆனோடு அடிக்கடி நான் தொடர்பு கொள்கிறேனா? அல் குர்ஆனை பற்றி நான் அதிகமாக தேடுகிறேனா, வாசிக்கிறேனா, பொருள் அறிகிறேனா, அதனுடைய விளக்கங்களை தெளிகிறேனா? அல் குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆசை கொள்கிறேனா? முதலாவது நடைமுறைப்படுத்துவது ஒரு பக்கம். அல் குர்ஆனை நான் படித்து ஓதி அதனுடைய விளக்கங்களை தெரிந்து அதனை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனா? நடைமுறைப்படுத்துகிறேனா? அதனை பிறருக்கும் எத்தி வைக்கிறேனா என்கின்ற கேள்விகளை வைத்து நான் அல் குர்ஆனை நேசிக்கிறேனா அல்லது வெறுக்கிறேனா என்பதை நான் முடிவெடுக்க முடியும். எனவே நபிகளார் சொல்லுகின்ற இந்த குர்ஆனை மஹ்ஜூராக, வெறுக்கப்பட்ட ஒன்றாக இந்த சமூகம் எடுத்துக்கொண்டது என்ற குற்றச்சாட்டில் நான் உள்வாருவேனா என்கின்ற பயம் எனக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நேரடியாக அல் குர்ஆனை மறுத்த காவிர்கள் குறித்தான வசனமாகவும் இருக்கலாம். அதனை தாண்டியும் அல் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட, ஆனால் அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதவர்களும் இதிலே உள்ளடங்குவார்கள் என்பதை நாம் தஃசீர்களினுடைய விளக்கங்களிலே பார்க்க முடிகிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை வைத்து எங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லித் தருகிறார்கள். இந்த குர்ஆனை வெறுத்தவர்களாக யார் பார்க்கப்படுவார்கள் என்றால், யார் இந்த குர்ஆனை வாழ்வில் ஓதவே இல்லையோ அவரும் வெறுத்தவராகத்தான் பார்க்கப்படுவார். நான் அல் குர்ஆனை
என்னுடைய ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்வதே இல்லை. என்னுடைய பிள்ளை கிளாஸ் போகிறது, பயணம் போகிறது, பிள்ளையை நான் ஏற்ற வேண்டும், சென்று கூட்டி வர வேண்டும், பிள்ளையை அந்த இத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும் என்ற சிந்தனையோடு நான் இருப்பேன். ஏன்? அந்த பிள்ளையினுடைய பெருமதி, அதனோடான அன்பு எனக்குள் இருக்கிறது. அது குறித்த சிந்தனை எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒருவனாக நான் இருந்தால் உண்மையிலே நான் ஒரு தகப்பனாக, பொறுப்பு மிக்க ஒருவனாக நான் பார்க்கப்படுகிறேன். பிள்ளை சென்றது, அது எத்தனை மணிக்கு முடியும் என்று தெரியாது, அது குறித்த எண்ணமே எனக்குள் இல்லை என்றால் நான் எப்படி ஒரு பொறுப்பு மிக்க ஒருவனாக பார்க்கப்பட முடியும்? என்னுடைய வாழ்விலும் அல் குர்ஆன் குறித்த எந்த பிரஞ்சையுமே இல்லை, அது குறித்த எந்த சிந்தனையும் எனக்குள் இல்லை. அல் குர்ஆன் இருக்கிறது, அது போகிறது, அதனை யாரோ கற்கிறார்கள் போகிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். அது குறித்த எந்த சலனமுமே இல்லாமல் நான் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய நிலையை யோசித்து பாருங்கள். எனவே அல் குர்ஆனை ஓதாதவர்களும் அல் குர்ஆனை வெறுத்தவர்களாக பார்க்கப்படுவார்கள். அடுத்ததாக அல் குர்ஆனை ஓதுகின்ற வளமை உண்டு. இமாம் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம், அல் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் அல் குர்ஆனை பற்றிய ஆய்வு செய்வதில்லை. அதனை பற்றிய பொருள்கள் தேடி, அதனுடைய விளக்கங்களை தேடி, அது குறித்தான விடயங்களை அறிவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. வெறுமனே குர்ஆனை திறப்பது, அந்த அட்டை தொடக்கம் மறு அட்டை வரை ஓதி முடிப்பது, வைப்பது, எடுப்பது, ஓதுவது, வைப்பது, இப்படியாக மாத்திரம் ஒருவர் இருக்கிறார் என்றால் இது நன்மை தரும் செயல்தான், நன்மை தரும் செயல்தான், இல்லை என்பதல்ல. ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை இன்னும் இருக்கிறது. அதனை தாண்டி நான் அதனை தெரிய வேண்டும், அது குறித்த ஆய்வுகளை செய்ய வேண்டும், அது குறித்த தெளிவுகளை பெற வேண்டும். இதனையும் செய்யாமல் ஒருவர் வெறுமனை ஓதலோடு மாத்திரம் குர்ஆனை எடுத்துக்கொள்கிறார் என்றால் இவரும் அல் குர்ஆனை வெறுக்கப்பட்ட ஒன்றாக எடுத்துக்கொண்டவர். மூன்றாவதாக அல் குர்ஆனை ஓதுகிறார், அல் குர்ஆனை பற்றிய தேடுதல்கள், அல் குர்ஆனை பற்றி தேடுகிறார், ஆய்வு செய்கிறார், அது குறித்தான விடயங்களிலே ஈடுபடுகிறார். ஆனால் இப்பொழுது அறிவு வருகிறது. அல் குர்ஆன் தருகின்ற இந்த அறிவை வைத்து அல் குர்ஆனை அமுல்படுத்துவதற்கு இவர் முயற்சிக்கு, அல் குர்ஆனை வாழ்வில் அமுல்படுத்தப்பட்ட ஒன்றாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. வெறுமனே அது ஏட்டோடு ஏடாக சுருங்கி இருக்கிறது. அது வாயால் வார்த்தையால் வருகிறது, தன்னுடைய அறிவுக்குள் மாத்திரம் இருக்கிறது, செயல்கள் மூலமாக உடல் ரீதியாக அது வெளிவரவில்லை. இப்படியான ஒருவரும் இந்த அல் குர்ஆனை வெறுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கிறார். இவரும் அந்த மறுமையிலே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகுவார் என்பதை எங்களுக்கு இமாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனுடனான இந்த உறவிலே நாம் பயப்பட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஆளாகி விடுவேனோ என்கின்ற பயம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே என்னுடைய மரணத்தின் முன்பு இந்த உலகத்தில் நான் செய்த எந்த சாதனையாக இருந்தாலும் என்னுடைய இறைவனுடைய பேச்சை ஒரு தடவையாவது என்னுடைய வாயால் ஓதிவிடக் கூடாதா என்கின்ற ஆர்வமும் ஏக்கமும் எனக்குள் இல்லை என்றால், வாழ்வில் என்னுடைய மரணம் என்னை தழுவ முன்பு என்னை படைத்த இறைவன் எனக்கு தந்த இந்த செய்தியை, அவனுடைய இந்த வார்த்தையை என்னுடைய வாயினால் மொழிவதற்கு, என்னுடைய நாவினால் உச்சரிப்பதற்கு எனக்கு இன்னுமே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், அது பற்றி நான் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் என்னுடைய நிலை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வோடு நேசம் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனால், மார்க்கத்தின் மீதான பற்று கொண்ட ஒரு மனிதனால் இப்படி ஒரு பொழுதுமே இருக்க முடியாது. ஆக குறைந்தது என்னுடைய மரணம் வரும் முன்பு ஒரு தடவையாவது நான் இந்த குர்ஆனை ஓதிவிடக் கூடாதா? இந்த 30 ஜுஸுவை எடுத்து அதிலே ஒரு பக்கத்தை பிரட்டி எனக்கு விருப்பமான இந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தையை என்னுடைய வாயினால் நான் ஓதிவிடக் கூடாதா? அதற்கான சந்தர்ப்பத்தை நான் பெறக்கூடாதா? அதற்கான முயற்சிகள் நான் செய்யக்கூடாதா என்கின்ற ஆசையும் அது குறித்தான கவலையும் ஏக்கமும் இந்த நிமிடத்திலாவது எங்களுக்குள் பிறக்கவில்லை என்றார் என்னுடைய நிலையை குறித்து நான் பயப்பட வேண்டும். சஹாபாக்கள் எல்லோருமே சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தை கற்று வந்தவர்கள் அல்ல. நபிகளாரினுடைய 40 வயதில் நபுத்துவம் கிடைக்கிறது என்றால் அங்கே இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட பலர் வயது முதிர்ந்தவர்கள்.
அதன் பிறகுதான் மார்க்கத்தை அடிப்படையை கூட கற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார்கள். குர்ஆனினுடைய விளக்கங்களை புரிந்து கொண்டார்கள். ஏன் இன்னும் நாம் இந்த சமூகத்திலே மாற்றப்படாத ஒரு விதியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய வயது முதிர்வின் காரணமாக அல் குர்ஆனை இனி கற்க முடியாது. அல் குர்ஆன் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மாத்திரம். ஒரு ஸ்காலர்ஷிப் கட்டத்தை தாண்டி விட்டால் அல் குர்ஆனுடைய தொடர்பு கடந்து விடுகிறது. ஒரு ஓயல் கட்டம் வந்து விட்டால் அதன் பிறகு அல் குர்ஆனுக்கான தொடர்பும் எனக்குமான தொடர்பும் முறிந்து விடுகிறது என்கின்ற எண்ணத்தோடு இந்த சமூகம் பயணிக்கிறது என்றால் இது ஒரு சிறந்த ஆரோக்கியமிக்க ஒரு சமூகமாக வாழ்விலே வளம் பெற முடியுமா என்பது மிகப்பெரியதொரு கேள்வி. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய மரணத்தின் முன்பு நான் செய்கின்ற முயற்சி இந்த அல் குர்ஆனை என்னுடைய வாயினால் நான் ஓதிவிட வேண்டும். அல் குர்ஆனை ஓதுபவர்கள் அது குறித்த தெளிவுகளை பெற வேண்டும். அந்த தெளிவுகளை பெறுகின்ற அது குறித்த செய்திகளை ஆராய்கின்ற புரிகின்றவர்கள் வாழ்விலே இதனை அமுல்படுத்தி விட வேண்டும் என்கின்ற அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தன்னை நகர்த்தாவிட்டால், ஒரு இடத்திலே தேங்கி கிடக்கிறோம் என்றால் உண்மையிலே நாம் இந்த உலகத்திலே வளர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, விருத்தி பெற்றவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்திலே வெறுமனே பொய்யையும் மாயையும் நம்பி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றை, நிரந்தரமற்ற ஒன்றை நான் என்னுடைய வாழ்வின் பெரியதொரு இலக்காக நினைத்து நான் ஏமாந்து போகிறேன். உண்மையான வளர்ச்சியும் உண்மையான விருத்தியும் உண்மையான வெற்றியும் இந்த அல் குர்ஆனில் தான் தங்கி இருக்கிறது. அது பற்றிய அறிவை வைத்துதான் என்னுடைய மார்க்கத்தின் அளவு நிர்ணயிக்கப்பட போகிறது. அதன் குறித்தான அதனோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பையும் உறவையும் வைத்துதான் என்னால் கண்ணால் பார்க்க முடியாத மற்றைய ஏனைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் நான் என்னுடைய நம்பிக்கையை பதிய வைக்கப் போகிறேன். எனவே இந்த அல் குர்ஆனிலே அதிகம் எமக்கான நேரத்தை செலவிடுவோம். அல் குர்ஆனுடனான தொடர்பை நாம் வலுப்படுத்துவோம். இது குறித்த சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் பிற்பட்ட காலங்களிலே பார்ப்போம். இன்றைய தினம் இந்த கேள்வியோடு இங்கிருந்து நாம் செல்வோம். இதன் பிறகாவது என்னுடைய வாழ்க்கையிலே அல் குர்ஆனை நல்ல முறையிலே விரும்பத்தக்க ஒரு பொருளாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா வெறுக்கத்தக்க ஒரு பொருளாக இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்ட அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாத்து குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனின் மூலமாக மறுமையிலே அல்லாஹ்வின் அருளால் அந்தஸ்து பெறுகின்ற குர்ஆனுடையவர்களால் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.